பாவம் போக்கும் பரி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையுமாகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றி உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சொல்ல வேண்டிய பதில்: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் காத்திருக்கிறது. இஸ்ராயேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லல் அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோம். இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனைகளில் விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறைவா, இருந்து எங்கள் உற்சார்வர்கள் நண்பருடைய ஆன்மாக்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர் உமது அரவணைப்பு வந்து சேரச் செய்ய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அம்மருள் சகோதரி அனைவருக்கு இறந்த ஆண்டு நினைவு நாளின் போது இறைவா, நீர் அவருக்கு இரக்கம் காட்டி மன்னகத்தில் விசுவாசின் கூட்டத்தில் இடமளித்தது போல விண்ணுலகில் வானதூதன் கூட்டத்திலும் அவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். மலரை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து சகோதரிகள் ஆன்மாக்கள் மீதும் தேவை இரக்கம் காட்டிட வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். யாரும் நினையாத ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட குருக்கள், துறவியர், கன்னியர் ஆன்மாக்கள், இன்று மறிப்போர்கள், உத்திரித்தல் ஆன்மாக்கள் அனைவர் மீதும் முதிய இரக்க பெருக்கத்தையும் ஆறுதலை அமைதியும் பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பாகும். ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள அருள் சகோதரி அனைத்து கட்டாரின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரிகள் உமக்கு செலுத்தும் ஜபங்களை ஏற்று அவரது குற்றங்களை அவற்றுக்குரிய தண்டனையை மன்னித்து அமைதியை முடிவில்லா வாழ்வின் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவரின் நிச்சலை பாசி இவருக்கு அளித்தரலும். இவருடைய ஆன்மாவும் மறித்த எல்லா விசுவாசத்தை ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் நிச்சலை பாசி அடைய கடவன.